ஹாய் ஒயிட்டி ஃபேன்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டில் உள்ள காண மிளகாய் செடிங்க. இந்த காண மிளகாயும் வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா அது வான் பார்த்து தாங்க நிற்கும், கீழே மண் பார்த்தே நிற்காது. அது ஏன் அப்படி நிற்கிதுன்னு எனக்கும் தெரியல. எல்லா காயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கீழே தானே தொங்கிட்டுருக்கோம். இந்த காண மிளகாயும் வெண்டைக்காயும் மட்டும் ஏதோ வணங்கா முடின்னு நினைக்கிறேன் இல்லை, அது ரெண்டும் மட்டும் வான் பார்த்து தான் நிற்கிது. ஆனால் இந்த காண மிளகாய் பார்த்தீங்கன்னா காரமும் சரி, ஸ்மெல்லும் சரி, அந்த பெரிய மிளகாய்க்கு ஈக்குவல் தாங்க சொல்லணும். ஏன்னா அவ்வளோ காரம். அது மிளகாயை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. ரொம்ப குட்டியாக இருக்குது, இது எத்தனை மிளகா போட்டால் நமக்கு சட்னி கிடைக்கும், காரம் வரும் அப்படின்னு. இதில் ஒரு 4-5 மிளகா போட்டு நம்ம சட்னி அரைச்சாலே அவ்வளோ காரமாக இருக்கும் சட்னி. செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் கூட கமகமன்னு நல்லா இருக்குங்க. இது மாதிரி செடி 1-2 கிடச்சிதுன்னா வீட்டில் வச்சுக்கோங்க. டெய்லி அட்லீஸ்ட் டெய்லியுமே வரும்னு தான் நினைக்கிறேன். எடுக்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தாராளமாக வருங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. இதில் பிக்கல் வேறு செஞ்சுருந்தோம், அவ்வளோ அருமையாக இருந்தது. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், இன்னும் கூட மிளகா இருக்குது, நான் எடுத்து அதை பிக்கல் வீடியோ போட்டு விட்றேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க, பிக்கல் வீடியோ போடுங்கன்னு. நான் கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த காண மிளகாய் ஏன் விவசாயம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, காண மிளகாய் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இதுக்கான வேலைப்பாடு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆமாம், இவ்வளோ வேலை யார் பார்ப்பாங்க? அதனால தான் இதை வந்து விவசாயம் பண்ணுறதில்லன்னு நான் நினைக்கிறேன்.